இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பாலடைஞ்ச ரிசர்ச் லேபிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இந்த லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பான். இவனோட வேலை என்னன்னா நிறையா பொருட்களை செஞ்சுட்டு போய் மக்கள்கிட்ட விற்கிறது தான். அப்படி இவன் விற்கிற ஒரு நாளைக்கு இப்போ அந்த நாட்டோட பிரதமர்கிட்ட இந்த ஒரு ஆர்டர் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் மிஷினை செஞ்சு எனக்கு பார்த்தீங்கன்னா தான் சொல்லிட்டு பிரதமர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டார் கடிதம் எழுதி. சரி அதுவும் நம்மளோட வேலைன்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணானா அவனோட வேலை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டான். அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் மிஷினை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்படி பார்க்கும்போது தான் இந்த பொருளில் ரொம்ப பார்த்தீங்கன்னா விலை கூட ஒரு ஸ்பானரை பார்த்தீங்கன்னா ₹1,00,000 இருக்குது பாருங்க. சரி அவன் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான். அப்படி 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 கிளம்பிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா பாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சயின்டிஸ்ட்டு. எல்லா வேலையும் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு பிரதமர் வீட்டுக்கு போயிட்டேன். அப்படி போகும்போது தான் அந்த அந்த டைம் மிஷின் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி எரிஞ்சிச்சுன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படி சுத்தம் போது தான் பார்த்தீங்கன்னா இந்த அவனுக்கு ஷாக்கிங்கான நியூஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டிருக்காங்க. சுட்டு கொண்டவன் வந்தான். இவனோட பேர் பிபி ராஜ். பிபி ராஜ்னா உங்களுக்கு யாரும் தெரியும். இப்போ இவன் பார்த்தீங்கன்னா வேலையை மாற்றிருக்கான். சந்தன மரத்தை விற்கிறத தவிர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிற இயந்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திருடிக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா பிரதமர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் தான். இவன் பார்த்தீங்கன்னா நான் இந்த இயந்திரத்தெல்லாம் திருடி பிரதமர் வீட்டில் இருக்கிற பழைய படிக்கட்டில் இருக்கிற ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா போட்டுருவான். இதே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேலையாக போச்சு. இந்த இயந்திரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நிறையா விற்று நிறையா காசு சம்பாதிப்பான். அப்போது தான் இந்த பாட்டி மேலே பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா வைக்கிறான். அந்த இயந்திரத்தை வச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறான் இந்த இடத்த விட்டு ஓடினதுக்கப்புறம் இந்த இயந்திரத்தை எடுத்து ஒரு உண்மையில் இருக்கான். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருவாங்க. அழகர் சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா வசிச்சுக்கிட்டு வந்தான். இவனோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா சின்ன இவனோட ஒரு வயசுல பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. 8 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போய் படிச்சான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது படிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டான். வறுமை நிலைனால பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா தன்னந்தன பார்த்தீங்கன்னா பிரதமர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவான். இவன் தினம் வேலைக்கு போகிறப்ப வேலையோட முதலாளி தம்பி ஸ்கூலுக்கு போய் படிடா, இதெல்லாம் உனக்கு தினம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கு பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கோவமாயிருப்பேன். அந்த நான் அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பார், முதலாளி எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை நிலையில் இருக்கேன். இப்போ நான் வேலைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு காசு கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் பிச்சை எடுக்காமல் பார்த்தீங்கன்னா வாழ முடியும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பேன். இவனுக்கும் அந்த வேலையோட முதலாளிக்கு பெரிய வாக்குவாதம் நடக்குது இங்கே. சரி இதுதான் நம்ம வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதலாளி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் போய் க்ளீன் பண்ண இந்த வீட்டோட ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலை கொடுத்தாரு. சரி அதுவும் பார்த்தீங்கன்னா இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்தீங்கன்னா இவன் ஒரு வாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா பார்க்குறான். என்னடா அது நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, ஓடுமான்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்குறான். அந்த ஒரு இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஓட்டும் போது அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் இல்லை, பிரேக் இல்லை. சரி எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா எது சுற்றுற மாதிரி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட்டுறான். பாசிட்டிவ் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு அது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்குது. அதை பாசிட்டிவ் மாற்றிட்டு ஓட்டுறான் வண்டியை. இவன் சின்ன பையன்கிறனால பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா கவுத்தி விட்டுறான் மேலே அந்த கவுத்திட்டு அந்த வண்டியை வெளியே எந்திரிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா இருக்கான். சரி திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏறி பார்ப்பேன் சொல்லிட்டு ஏறுறான். ஏறிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த வண்டியை ஓட்டிக்கிறதோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஆச்சு. அப்புறம் வேற எங்கேயோ பார்த்தீங்கன்னா வந்துடுறான். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா புரியலை. நான் எப்படா இந்த இடத்துக்கு இது என்ன இடம், இப்போ நான் எங்கே இருக்கேன் என்ன தெரியாமல் இருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கும்போது ஒரே ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கீழே கிடக்கு. என்னது எங்கள் மாமா வீட்டில் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். இதோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டரு. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா பறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் மனசில் நினைக்கிறேன். சரி அந்த ஒரு பறக்கிற பொருள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை பறந்து போக்குறேன். இப்போ இவன் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறான். என்னடா அது நான் இந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்லைன்னு. அப்போதான் அவன் யோசிக்கிறான், என்னடா இது இந்த மாதிரி நான் இடத்த பார்த்ததே இல்லையே, இது பார்க்க பிரதமர் வீடு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போல்லாம் அந்த ரீதியில் அவன் அது பின்காலத்தில் இருக்கானு.
சரி இதே மாதிரி நிறையா ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைஸ். சரி இதோட தொடரும்.